வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி குடும்பக்கலை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். யோக முறையிலே எளிய முறை குண்டலினி யோகம் என்ற ஒன்று முக்கியமானது. அதன் பிறகு உடற்பயிற்சி, அதற்கு மேலாக அகத்தாய்வு, அகத்தாய்விலே எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்று வினா எழுப்பி விடை காணுதல் என்ற அளவிலே வருகிற போது, இந்த உடலெல்லாம் தெளிந்தபோது மனமும் தூயதாக தெளிவாக இருக்கிறது. இருட்டிலே இருக்கின்ற போது அங்கு நல்ல வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும்? மேல் தளத்திலிருந்து படியிலே இறங்குகிறோம் என்று வைத்து கொள்ளுங்கள். விளக்கு இல்லை, சில சமயம் படி இருப்பதே தெரியவில்லை என்றால் என்னவாகும்? ஆனால் படி இருக்கிறது என்று தெரிந்து விளக்கும் இருந்தால் எப்படி இருக்கும்? அதேபோல் வாழ்க்கையிலே தெரிந்து வாழக்கூடியதும், தெரிந்ததை நடத்தி திருந்தி நாம் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த முறையிலே வாழ்வதற்கு ஏற்றதோர் பயிற்சிதான் மனவளக்கலை. அதற்கு மேலாக உடலை நன்கு உறுதியாக வைத்துக்கொண்டு ஆன்மாவை வளர்த்து கொள்வதற்கு பெருந்துணை புரியும் கலைதான் காயக்கல்பக்கலை. அதை ஒழுங்காக செய்து வந்தால் மனிதன் எந்த நிலைக்கு உயர வேண்டுமோ அந்த நிலைக்கு உயரலாம். குண்டலினி யோகம் செய்வதற்கு உயிராற்றல் போதிய அளவு வேண்டும். அந்த உயிராற்றலுக்கு வித்து ஆற்றலும் வேண்டும். இதையெல்லாம் உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடியது காயக்கல்பம். காயக்கல்பம் குண்டலினி யோகத்திற்கு உதவியாக இருக்கிறது. குண்டலினி யோகம் காயக்கல்பத்திற்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே இரண்டு வழியாலும் நாம் உடலையும் மனத்தையும் இணைத்து முன்னேற பயிற்சி செய்கிறோம். இது குடும்பங்களுக்கெல்லாம் மிக்க அவசியம். இந்த மனவளக்கலை இருந்தால் குடும்பம் சிறப்பாக நடக்கும், அமைதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் கவியரசர் கண்ணதாசன் குடும்பம் அமைதி பெற வேண்டுமென்றால் கணவன் மனைவி இருவருக்குள் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்ற அடிப்படையில் யாரும் யாரையும் அதிகாரம் செய்வதோ, யாரும் யாரிடமிருந்து எதிர்பார்ப்பதோ, யாரும் யாரையை பற்றியும் விமர்சிப்பதோ கூடாது என்பதற்காக இந்த கவியில் கண்ணன் கடவுளை சாட்சியாக வைத்துக்கொண்டு கணவன் மனைவி இருவருக்குள் குழந்தை வைத்து பேசுவது போல இந்த பாடலை எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். குடும்பக்கலை சிறப்பாக விளங்குவதற்கு மனவளக்கலை எப்படி சிறப்போ அதே போல இந்த கவியும் குடும்பம் நடத்துவதற்கு சிறப்பாக அமையும். வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா, குடும்பக்கலை போதுமென்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா, காதல் சொன்ன பெண்ணை என்று காணுமே கண்ணா, கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா, தாலி கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா, காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அந்த காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுதச் சொன்னால் முடியுமா கண்ணா, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கூறடா கண்ணா,
அவள் தேவை என்ன, ஆசை என்ன, கேளடா கண்ணா. நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா. அதை நீ பிறந்து பின்பு கூற இயலுமா கண்ணா. மனதிலன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா. அதை மறுபடியும் எழுதச் சொன்னால் முடியுமா கண்ணா. நேற்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா. இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழச் சொல் கண்ணா. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா. நான் அடைக்கலமாய் வந்தவள்தான் கூறடா கண்ணா. மனதிலன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா. அதை மறுபடியும் எழுதச் சொன்னால் முடியுமா கண்ணா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.